மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குரு மேஷம் 1 8 9 12 இதோட சேர்க்கை. அப்போ சம்பாரிச்சா தான் தொழில் பண்ண முடியும், தொழில் பண்ண தான் மரியாதை இருக்க முடியும், நிம்மதியாக போய் தூங்க முடியும். அப்படிங்கிறது சிம்ம லக்னத்துக்கு பொதுவாக குரு செவ்வாய் நல்லா தான் வேலை செய்யும். அரசியல் அதிகாரங்கள் இது எல்லாத்துக்கும் இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்து வந்து என்னென்னாக்கா, இப்போ என் ஜாதகத்திலே குரு செவ்வாய் சேர்க்கை அரசு உத்தியோகமாக மேஷத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அரசு உத்தியோகம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியே கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு அரசு உத்தியோகம் கிடையாது. இப்போ இன்றைய சிறப்பு விருந்தினர் சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நம்மளுடைய ஆனந்த ஐயா வந்து அவர் என்ன தலைப்பில் பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு செவ்வாய் இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை என்ன செய்யும், எப்படி செய்யும், யாருக்கு செய்யும், எங்கே செய்யும் அப்படிங்கிறாரு. நல்லா பார்த்துங்க, அந்த குரு செவ்வாயோட சேர்க்கை ஒவ்வொருத்தருக்கு என்ன செய்யும், அது எப்படி செய்யும், அது எங்கே செய்யும், இது யாரை செய்யும், அதுதான் அவர் பேசக்கூடிய ஒரு தலைப்பு. ரொம்ப அற்புதமான ஒரு அழகான தலைப்பு. நல்லா கூர்ந்து கவனிங்க. இவர்கிட்டலாம் ஏகப்பட்ட சரக்கு இருக்குது, யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். நல்ல ஒரு அருமையான ஒரு நண்பர் ஐயா அவர்களை மேடைக்கு வரும்படி நம்ம அன்போடு வரவேற்கிறோம். ஐயா அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு மரியாதை நிமித்தம் உங்களுடைய கையில் தட்டி கொஞ்சம் ஆரவாரம் செய்யுங்க. எம்ஜிஆர் இருக்கிறப்ப நாயேசு மேடையில் இருக்கக்கூடிய ஐயா குருநாதர் ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா, நான் உங்கள் வகுப்பு நிறைய வகுப்புகள் நேரடியாக அட்டன் பண்ணியிருக்கேன். நீங்கள் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வலசரோகத்தில் நிறைய அட்டன் பண்ணியிருக்கேன். ஐயாவுடைய புத்தகத்தை தான் காலப்புருஷ தத்துவத்துக்கான புத்தகத்தை வந்து ஒரு 20 முறை வாசிச்சிருப்பேன். ரொம்ப அருமையான புத்தகம். ஐயா இருக்கிற மேடையில் பேசுகிறதுக்கே நடுக்கம் இருக்குது. முதல்ல இந்த ஊருக்கு ஒரு ஜோசியர் இருந்தாங்க. அந்த ஜோசியர் எல்லாரையும் படிக்க வச்சு ஐயா ஊருக்கு 4 ஜோசியர் ஆக்கினாங்க. அந்த 4 ஜோசியரை ஒவ்வொருத்தரையும் ஜோசியராக மாற்றினது நம்ம பரணி பாரதி ஐயா. தினம் ஒரு வீடியோவை போட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரபலமான எல்லா ஜோதிடரையும் கூப்பிட்டு ஆன்லைனில் கூப்பிட்டு தினமும் இன்றைக்கி கூட பண்டிட் விஜய் ஐயா வந்து பேசுகிறாருங்கிற மாதிரி மாத கருத்தரங்கம் இல்லாமல் வாரம் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு ட்ரெயின்லலாம் பார்த்திங்கன்னா ஐயாவோட வீடியோவை பார்க்குற மாதிரியே தான் எல்லாரையும் ஜோதிடராக மாற்றிட்டு இருக்கார். அப்புறம் நமக்கு எங்கே பழப்பு? ஐயா கொஞ்சம் ரகசியங்கள்லாம் கொஞ்சம் மூடி வைங்க ஐயா. எல்லாருக்கும் தானே மொபைலுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க கடவுள், எல்லாருக்கும் தானே பார்த்துட்ருக்காங்க. சரி, அதனால் வீதியில் ஊரில் இருந்த ஜோதிடத்தை வீதிக்கு கொண்டு வந்து வீதியில் இருந்த ஜோதிடத்தை வந்து கை விரலுக்கு கொண்டு வந்துட்டார் அழகாக. அதனால் வந்து இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் பரணி பாரதி ஐயாவுக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த மேடையில் பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்கண் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். நிஜமாகவே ஐயாவை பார்த்தோன்னே நடுக்கம் வந்துடுச்சு. ஐயா முன்னாடி என்ன பேசணும், ஐயா வரதுக்கு முன்னாடி எனக்கு வாய்ப்பு கொடுத்துருங்கன்னு நான் முன்னாடியே கேட்டேன். எனக்கு முன்னாடியே கொடுத்துருங்கன்ட்டு இல்லை. சரி, அதனால் தவறு இருந்தால் மன்னிச்சிருங்க ஐயா. இல்லை, நான் வந்து இப்போ குரு செவ்வாய் அப்படின்ட்டு மேக்ஸிமம் நம்ம யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாயை பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் வீடியோஸ் இருக்குது. நிறைய ஜாம்பவான்கள் வீடியோவை வந்து போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. யார் எடுத்தாலும் வீடியோவை வந்து குரு செவ்வாய்ட்டு. குரு செவ்வாய் இருந்தால் யோகம், அதுதான் எல்லோரும் வந்து பேசியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா குரு மேஷம் 1 8 9 12 இதோட சேர்க்கை. அப்போ சம்பாரிச்சா தான் தொழில் பண்ண முடியும், தொழில் பண்ண தான் மரியாதை இருக்க முடியும், நிம்மதியாக போய் தூங்க முடியும். ஐயா கரெக்டு தானே ஐயா? 1 8 9 12 இந்த குரு செவ்வாய் சேர்க்கை
எங்கிட்ட வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குரு செவ்வாய் சேர்க்கை என்னங்க எனக்கு நீங்கள் எதாவது சொல்கிறீங்க, குரு செவ்வாய் சேர்ந்திருக்கு. குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் மாத்திரம் குரு செவ்வாய் சேர்க்கை இல்லை. செவ்வாய் குருவோட நட்சத்திரத்தில் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி, அதே மாதிரி அதே மாதிரி குரு செவ்வாயோட நட்சத்திரத்தில் அல்லது செவ்வாயோட வீட்டில், குருவோட வீட்டில் செவ்வாய் இது மாதிரி இருந்தாலும் அது குரு செவ்வாய் சேர்க்கை தான். குருவோட பார்வை 5, 9, 7 இந்த பார்வையில் செவ்வாய் இருந்தாலும் குரு செவ்வாய் சேர்க்கை தான். இல்லை குருவோட வீட்டில் அல்லது செவ்வாயோட வீட்டில் இருந்தாலும் முன்ன சொன்ன மாதிரி சேர்க்கை தான். அல்லது மூல திரிகோணத்தில் அல்லது செவ்வாயோட பார்வையில் குரு இது மாதிரி இருந்தாலும் குரு செவ்வாய் சேர்க்கை தான். நிறைய பேர் என்னவோ சொல்கிறீங்க, வளமான குரு, உச்ச குரு, ஆட்சி குரு, நீச்ச குருன்றீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. எண்டில் ஆட்சியாக இருக்கா உச்சமாக இருக்கா? ஆல்ரெடி அவங்க எல்லாம் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுட்டு தான் வருவாங்க. நம்மக்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. இந்த சின்ன சின்ன சூட்சமம் தெரியாதவே அவங்க வந்து அந்த குரு செவ்வாய் சேர்க்கை, குரு ப்ளஸ் செவ்வாய், செவ்வாய் ப்ளஸ் குரு, அது மட்டும்தான் அவங்களுடைய கால்குலேஷனில் இருக்குது. என்ன அந்த டோசேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அந்த ஜாதகருக்கு அதிகமான வலிமை கிடைக்கும், குறைவாக இருந்தால் குறைவாக கிடைக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் குரு செவ்வாய் சேர்க்கை வந்து ரொம்ப அற்புதமான சேர்க்கை. மேஷ லக்னத்துக்கு ஐயா சொன்ன மேஷ லக்னத்துக்கு குரு செவ்வாய் சேர்க்கை, ஜாதகருடைய தகப்பனாரும் வலிமையாக இருப்பாங்க. ஏன்னா 1, 9 எங்கே இருந்தாலும் எந்த கட்டத்தில் இருந்தாலும் புரியுங்களா? சரி, 9க்குரியவன் 10ல் போய் நீச்சமாக இருக்கான் குரு, 12க்குரியவன் 10ல் போய் நீச்சமாக இருக்கான் குரு. அப்போ இந்த ஜாதகர் அப்படின்னா தகப்பனாருடைய மறைவுக்கு பிறகு ஜாதகர் நல்ல வளர்ச்சி. ஐயா கேட்டுதானே ஐயா? சொல்லுங்க ஐயா. இல்லை நீங்கள் வந்த பிறகு எனக்கு கொஞ்சம் நடுக்கு வந்துருச்சு, அதனால் நான் முன்னாடி அது மாதிரி. அப்போது அவங்களுக்கு அந்த பொருளாதாரம், இப்போது நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்க வரும்போது எனக்கு எப்போ இந்த கஷ்டம் தீரும், கஷ்டம் வரும்போது தான் ஜோதிடர்கள் வராங்க, கஷ்டம் எப்போ தீரும், அவங்களுக்கு யோகம் தான். அது மாதிரி அந்த ஒரு மறைவு அப்படிங்கிற விஷயங்களுக்கு பிறகு தான் தகப்பனாருடைய விஷயங்கள். பொதுவாக இந்த மேஷ லக்னமே குரு தேசை வந்தாலும் செவ்வாய் தேசை வந்தாலும் சேர்க்கை இருந்தாலும் வலிமையாக இருக்கும். அப்படி ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சேர்க்கை 12, 8க்குரியவன், அங்கே 11க்குரியவன், இங்கே 7க்குரியவன். அப்போ எப்போ பணம் காசு வரும்? குரு செவ்வாய் சேர்ந்திருந்தால் அவங்களுக்கு வந்து ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரிஷப லக்னமாக இருக்கக்கூடியவங்க திருமணத்துக்கு பிறகு அந்த யோகம் வேலை செய்யும். சரி, மிதுன லக்னத்துக்கு எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு மிதுன லக்னம் குரு செவ்வாய் சேர்க்கை தனுசில், பாதகாதிபதியும் அவர் தான், மாரகாதிபதியும் அவர் தான் அப்படிங்கிற கான்செப்டு. திருமணம் ஆனதிலிருந்தே அந்த குரு செவ்வாய், எல்லோரும் குரு செவ்வாய் பாசிட்டிவாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த நபருக்கு குரு செவ்வாய் தனுசில் நல்லா படிச்சிருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் குரு செவ்வாய் யோகம்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படின்னா திருமணம் ஆன நாட்களிலிருந்து அந்நிய தேதியிலிருந்து ஆல்மோஸ்ட் டிவோர்ஸ் வரைக்கும் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் செத்து பழிச்சங்கிறாங்க. அவங்களுக்கு அந்த பாதகாதிபதி வேலையாக அழகாக அற்புதமாக. அப்போ குரு செவ்வாய் சேர்க்கை பாக்ஸிங் மாதிரி தான், டெய்லியும் யோகத்தை கொடுத்தாலும் அது பாக்ஸிங் மாதிரி தான், தூக்கி மேலே உட்கார வச்சிடும். பாதகாதிபதியாக இருந்தாலும் அதே மாதிரி தான் அவங்கள வந்து. பொதுவாக மிதுன லக்னத்துக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பது நன்றாக இருக்காது. மன வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்கும். கல்யாணம் ஆனாலும் பிரச்சனை, கல்யாணம் ஆகலனாலும் பிரச்சனைங்கிற கான்செப்ட் தான்.
கல்யாணம் ஆகாதவே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல. கல்யாணம் ஆனாலும் கஷ்டம்தான். அப்போ கல்யாணமே பண்ணிக்கா கூட இருந்துக்கலாம் அப்படின்னு தான் சொல்லக்கூடிய சூழல் தான் இருக்கும். கடக லக்னம் குரு செவ்வாய். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடக லக்னத்துக்கு அவன் தான் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பொசிஷனில் இருந்தாலும், குரு நல்ல பொசிஷன் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த குரு செவ்வாய் வேலை செய்யாது. வேலை எப்போ கிடைக்கும்? பிறந்த பிறகு தான் குரு செவ்வாய் வேலை செய்யும். நான் சொல்கிறது குரு செவ்வாய்க்கான விஷயங்கள் மட்டும்தான் பேசுகிறேன். அப்புறம் குரு எங்கே இருக்குது, அவருடைய லக்னாதிபதி எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது. சிம்ம லக்னத்துக்கு பொதுவாக குரு செவ்வாய் நல்லா தான் வேலை செய்யும். அரசியல் அதிகாரங்கள் இது எல்லாத்துக்கும் இருக்கும். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்து வந்து என்னென்னாக்கா, இப்போ என் ஜாதகத்திலே குரு செவ்வாய் சேர்க்கை அரசு உத்தியோகமாக மேஷத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அரசு உத்தியோகம் அப்படின்னு ஒருத்தர் எழுதியே கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு அரசு உத்தியோகம் கிடையாது. ஐயாக்கிட்ட 2-3 டைம் நான் வந்து டவுட் கேட்டிருக்கேன் வகுப்பில். ஐயா மறந்துருப்பேன். நிறைய ஸ்டூடெண்ட் என் வகுப்புலேயே வந்து ஒரு 50-60 பேருக்கு மேலே படித்தாங்க. அப்போ மறந்துருக்கலாம். எனக்கு வந்து மேஷத்தில் விருச்சிக லக்னம், மேஷத்தில் செவ்வாய் குரு. ஆனால் எனக்கு அரசு உத்தியோகம் கிடையாது. உறவுமுறையில் என்னுடைய சகோதரி அரசு உத்தியோகம், என்னுடைய பெரியம்மா பையன் அரசு உத்தியோகம், அடுத்து என்னோடய அம்மாவுடைய அண்ணன் பையன் எல்லாமே அந்த குரு செவ்வாய் சேர்க்கை அரசு உத்தியோகத்தில் ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல தான் உட்காந்துருக்காங்க. அப்போது குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னா அந்த காரக உறவு அது யாருக்கு பேசும்? ஜோசியருக்கு பேசுமா அல்லது உறவுக்கு பேசுமா அப்படின்றது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னங்க எனக்கு எதுவுமே வேலையை செய்யலைங்க அப்படி மாதிரி. அதே மாதிரி தான். ஆமாம், புதனாக இருந்தாலும் சரி, கன்னி லக்னமாக இருந்தால் புதன் அதோட ஆட்சி வீடாக இருந்தாலும் உத்தியோகம் பொதுவாக ஐயா என்ன சொல்லுவார்னா, கன்னி லக்னம், மீன லக்னம், விருச்சிக லக்னம் அரசு உத்தியோகத்தில் கிடைக்குங்கிறது ஒரு ஐயா புத்தகம் படித்த பிறகு ஓரளவுக்கு நான் அறிஞ்சிக்கிட்ட விஷயம். ஐயா கன்னி லக்னம் அரசு உத்தியோகம் கிடைக்கும். அதே குரு செவ்வாய் சேர்க்கை வந்து அவர் சொத்து வாங்கின பிறகு தான், கடன் வாங்கி சொத்து வாங்கின பிறகு தான் அவருக்கு ஒரு நல்ல நிலைமைக்கே வருவார். எந்த அரசு உத்தியோகத்தில் எந்த ஹையர் போஸ்ட்டில் இருந்தாலும் சரி, இடமாற்றம் வரணும், கடன் வாங்கணும், சொத்து வாங்கணும். பொதுவாக குரு செவ்வாய் இருந்தால் நம்ம குருநாதர்கள்லாம் பேசின வீடியோக்கள் பார்த்திங்கன்னா, குரு செவ்வாய் இருந்தால் சொத்து கட்டாயம் உண்டு அப்படிதான். ஆனால் அது எந்த காலகட்டத்தில் வரும், எந்த வயதில் வரும், எந்த உறவில் வரும் அப்படிங்கிறது ரொம்ப மெயின். ஆனால் வந்துடும். பொதுவாக கன்னி லக்னம் தாயாருடைய சொத்துக்களை அவங்க பேருக்கு மாற்றி கொடுப்பாங்க. அந்த தாயாருடைய சொத்துக்கள் மாறின பிறகு தான் அவங்களுக்கு வருமானமே வரும். கன்னி லக்னத்துக்கு குரு செவ்வாய் சேர்க்கை நான் திரும்ப சொல்கிறேன், குரு செவ்வாய் சேர்ந்ததால்தான் இந்த. அதேமாதிரி துலா லக்னம் குரு செவ்வாய் வேலை செய்ய வேண்டுமென்றால் இடமாற்றத்தை கட்டாயம் கொடுக்கணும். திருமணத்துக்கு பிறகு நல்ல வருமானம் கொடுக்கும், சொத்து கொடுக்கும், எல்லா விஷயத்தையும் கொடுக்கும். விருச்சிகம் அதே மாதிரி 6ல் வந்து குரு செவ்வாய் வச்சுக்கலாம். அது உணவு சொல்லுவாங்க இல்லைங்களா. என் ஃபேமிலியில் வந்து கேட்ரிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பண்ணல, என்னோடய மாமா பண்ணுறாங்க. நல்ல நிலையில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி வந்து அந்த காரக உறவு குரு செவ்வாய் சேர்க்கையை வந்து எங்கே இருக்குது, எங்கே எப்படி எடுக்கணும், என்ன உறவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். முந்தின நாள் கூட என்கிட்ட ஒரு போலீஸ் துறையில் வேலை செய்கிறாங்க. எனக்கு குரு செவ்வாய் சேர்க்கை, நான் நிறைய வீடியோ பார்த்தேன், ஆனால் எனக்கு வந்து சொத்தே கிடைக்கல அப்படின்றாங்க. இல்லை சொத்து வாங்கியிருப்பீங்க அப்படின்னா, சொத்து வாங்கின பிறகு இன்றைக்கு வரைக்கும் நான் வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்றேன். அதே மாதிரி துலா லக்னம் இடமாற்றம் திருமணத்துக்கு பிறகு இந்த குரு செவ்வாய் வேலை செய்யும். விருச்சிக லக்னம் 2-5 குறிவர் குழந்தை பிறந்த பிறகு வருமானமும் இருக்கும், சொத்துக்களும் சேரும், கண்டிப்பாக நல்ல நிலையில் இருப்பார். ஏன்னா அவரே வந்து யோகாதிபதி.
நமக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய முன்னாள் மந்திரி விருச்சிக லக்னம், லக்னாதிபதி போய் 8ல் மிதுனத்தில் குரு 2-5 ஆட்சியில் 2 முறை மினிஸ்டராக இருந்தார். 3ஆம் முறை மினிஸ்டராக வந்த அந்த காலகட்டத்தில் இருந்தே இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனை தான். ஆனால் குரு செவ்வாய் பார்வை, செவ்வாய் வந்து திருவாதிரை வந்து 4ஆம் பாரியா குருவை பார்த்து. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் பேசுன குரு வலுவாக இருக்கு. லக்னாதிபதி 6 கோடிவன், எல்லாருக்கும் எதிரியாகவும் இருக்காரு, எல்லாருக்கும் நண்பராகவும் இருக்காரு. அதே மாதிரி தனுசு லக்னம், தனுசு லக்னத்துக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்லுறதால எல்லாருக்கும் தெரியும். 4-5 குடியவன், 1 4-5 12 நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா செலவும் பண்ணுவாங்கங்கிற மாதிரியான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இந்த குரு செவ்வாய் சேர்க்கை ஒரு குழந்தை பிறந்த பிறகு தான், அது எந்த லக்னமாக இருந்தாலும் சொத்து வரும், பணம் வரும். குறிப்பாக சொல்லணும்னா இந்த குரு செவ்வாய் சேர்ந்த ஜாதகரை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா லக்னக்காரர்களுக்கும் தொழிலும் சரி, வருமானமும் சரி, ரொம்ப அற்புதமாக இருக்கு. சூழ்ச்சியுமே இதெல்லாம் பையா சொன்னார், 1 கோடி ரூபாய் கடன் வாங்கினவனை எனக்கு வந்து கடன் அடைக்கிறதுக்கு ஜோசியர்கிட்ட நான் 1 லட்ச ரூபாய்க்குன்னு செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. ஒரு குரு செவ்வாய் சேர்க்கை வலுவாக இருக்கிற ஒரு ஜாதகரை அருகாமையில் வச்சுக்கிட்டாலோ, அல்லது மேனேஜராக வச்சுட்டா, அல்லது பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டாலோ, அல்லது நண்பராக வைத்து கொண்டாலோ நிச்சயமாக அந்த நிர்வாகம் பண்ணக்கூடியவர் அற்புதமாக அப்போ நிர்வாகம் வேலை. அதனால் நண்பர்களை பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தை புல்லுன்னு வாங்கி கூட பார்க்கலாமான்னு கேட்காதீங்க. பார்க்கும்போது தெரியும், முக லட்சணமாக இருக்கான். அவன் முகத்தை பார்த்தாவே திருட்டு புஞ்சி மாதிரி இருக்கிறது, அவங்க கூட ஏன்னா சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களே நம்ம பெரியவங்க. முக லட்சணம் மாதிரி இப்போ ஐயாவை பார்த்தீங்கன்னா வேத புருஷர். முகத்தை பார்த்தீங்கன்னா குரு, கேது, செவ்வாய் எல்லாம் சேர்ந்த மாதிரியான அம்சம் இல்லை. நமக்கு எல்லாருக்கும் ஒரு குருவா, ஜோதிடத்துக்கு குரு இல்லை, உலக ஜோதிடர் எல்லாருக்குமே ஒரு குருவாக இருக்கக்கூடிய என்ன சொல்லுங்க ஐயா, பேரதன் ஐயா. இல்லை பார்த்தோன்னு சொல்லு மன்னிச்சிருங்க ஐயா, உங்கள் ஜாதகம் தெரியாது. அந்த மாதிரி முகத்தை பார்த்து கொஞ்சம் முக லட்சணமாக இருந்தாலே அவங்களுக்கு குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கு, குரு செவ்வாய் பார்வை இருக்கு. அது மாதிரி அதே மாதிரி மகர லக்னத்துக்கு அதே மாதிரி தான். சொத்து வாங்கின பிறகுதான் சொத்தில் பிரச்சனை வரும், அண்ணன் தம்பியோடய பிரச்சனை வரும். குரு செவ்வாய் சேர்ந்திருந்த மகர லக்னமாக இருந்தால் அண்ணன் தம்பியோட நிறைய பிரச்சனைகள் வரும். சொத்துல பிரச்சனை தீர்ந்து பிறத்தான் யோகம். கும்ப லக்னம், கும்ப லக்னத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது நல்ல யோகம்தான். மிதுனத்துக்கும் நல்ல யோகம்தான். சாரி, மீனத்துக்கும். பொதுவாக நான் சொல்ல வந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, குரு செவ்வாய் வலுத்திருக்கிற ஆட்களை அருகில் வைத்து கொண்டால் பொருளாதாரம் வலுத்திருக்கும், அதில் மாற்று கருத்தே இல்லை. சரி, இந்த குருவோட சுக்கிரன் சேரும்போது அதுவும் நல்ல யோகமான ஒரு கிரகம். யோகமான இந்த கிரக அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகர் நன்றாக பணம் புழங்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க யார் கூட சேர்ந்தாலும் சொல்கிற கான்செப்ட் என்னன்னா, யார் நம்ம பக்கத்தில் வச்சுக்கிட்டா பொருளாதாரம் எந்த லக்னமாக இருந்தாலும் குரு செவ்வாய் சேர்க்கை, குரு சுக்கிர சேர்க்கை, இந்த சேர்க்கை உள்ள கிரகங்கள் உள்ள ஜாதகரை பக்கத்தில் வைத்து கொள்ளும் போது நமக்கு அற்புதமாக வேலை செய்யும். பொதுவா இவரை நான் எப்படி திரும்ப சொல்றேன், எப்படி தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு எப்படி குரு செவ்வாய் சேர்க்கைன்னு நான் பேரை பார்க்க அது மாதிரி பேரை கேட்டவனே மங்களகரமான பேராக இருந்ததுன்னா டெஃபினட்டாக குரு செவ்வாய் சேர்க்கையாக தான் இருக்கும், பக்கத்தில் வச்சுக்கலாம். முகலட்சணமாக இருந்தால் பக்கத்தில் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதுக்காக கருப்பாக்கரம் என்ன மாதிரி இதெல்லாம் வச்சுக்கணும்லாம் கிடையாது. நான் முக லட்சணம் தான் சொன்னேன், நிரப்ப சொல்லலை. அடுத்து எல்லாரும் இப்போ வந்து நிறைய இந்த ஃபோன் நம்பரை மாற்றுறதை பற்றியும் நியூமராலஜி பற்றி நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம ஆட்கள் போட்டுட்ருக்காங்க. மீடியாவிலே பேசி நிறைய விஷயங்கள் நம்ம பிளான் பண்ணி ஒரு விஷயத்த வந்து மீடியா வந்து
இந்து மதத்தையும் ஜோதிடத்தையும் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அதுக்கு ஒரு பிளான் பண்ணி அதுக்கு உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுறான். இந்த கேள்வி கேளு, இவன் இந்த பதிலை சொல்லுவான். ஆப்போசிட்ல நபரை அவங்களே ரெடி பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஐயா பேசினார்ல, முகத்தை பார்த்தோன்னே நான் உன்னோட சொல்லுவா அப்படின்ற மாதிரி. நீங்கள் கட் பண்ண வீடியோ தான் பார்த்தீங்க. போயிடு வீடியோ யாரும் பார்க்கல. அது மாதிரி இந்த நம்பர் நியூமராலஜி அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் ஃபோன் நம்பரை மாற்றுங்க உங்கள் வாழ்க்கையே மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயாவோட புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு யோகம், இதுக்கு பாதகாதிபதி, யோகாதிபதினு எழுதியிருப்பாரு. ஒரு ஒரு லக்னத்துக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த கிரகத்தினுடைய எண்கள் தானே நியூமராலஜியில் பேசும். அதானே ஐயா, இந்த எண்ணை பயன்படுத்துங்க, இந்த எண்ணை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓவராலாக வந்து நீங்கள் மொபைலில் வந்து மொபைல் எண்களை வந்து இந்த நம்பரை வாங்கினா தான் உங்களுக்கு யோகம் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை ஜோதிடர் பிழைப்பார், நம்பரை வாங்கினவருக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்களுடைய ஒரு வீடியோ பார்த்தேன் நான், 98 பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறேன். ஏங்க குடுக்குறதே வந்து 98ல தானே ஆரம்பிக்கிற சீரியஸ் தானே குடுக்குறான். அப்படி 98 பயன்படுத்தாதீங்கன்னா, 98ல ஆரம்பிக்கிற நம்பரையே வாங்காதீங்க அப்படின்னா, அது எந்த விதத்தில் நியாயமான விஷயமா இருக்கும்? அது பிரிக்கிறாங்க ஒவ்வொன்றா. இன்னைக்கு வந்து 10 நம்பர் இருக்கு. நாளைக்கு அது வந்து 12 நம்பரா மாறலாம். எப்படி நீங்க அத பிரிப்பீங்க? உங்க நம்பர் கூட 2 நம்பர் நீங்க சேர்க்க வேண்டியதுன்னு வரும். நாளைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல அதான் வரும். இன்னைக்கு 10 நம்பர் வச்சிருக்கான். நாளைக்கு 12 நம்பர் ஆக்கலாம். அது 14 நம்பரா கூட ஆக்கலாம். அல்லது 2 நம்பர குறைக்கவும் செய்யலாம். உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன யோகமான எண்கள், உங்களுடைய பிறந்த தேதிக்கு என்ன யோகமான எண்கள், அதை பார்த்து நீங்க அந்த மொபைல் நம்பர் செலக்ட் பண்றதெல்லாம் பண்ணிக்கங்க. ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் அதை சொல்றவரும் ஜோதிடர் தானே அப்படின்னு நீங்க அடுத்து ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த எண் தான் சக்சஸ், இந்த எண் சக்சஸ்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன எண்கள் சக்சஸ் வருதோ அந்த எண்ணை நீங்கள் வந்து உங்களுடைய தொழில் சார்ந்த இடத்துலையும் சரி, அவங்க பிரிக்கிறாங்க 5 பிரிக்கிறாங்க. 1 ஜோதிடர், 2 குடும்பம், 3 அப்படின்னு ஒரு விஷயங்கள பிரிக்கிறாங்க. அந்த விஷயங்களில் யோகமான எண்கள் உங்களுக்கு தொழில்ல வர மாதிரி பார்த்துக்குங்க. நைட்டுக்கும் நான் பேசிட்டு இருக்கும்போது நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 222 நம்பர். இந்த நம்பர் வந்த பிறகு நீங்கள் அறிவு ரீதியான விஷயங்களுக்குள்ளே வந்திருப்பீங்களேன்னு நான் கேட்டேன். சார், எனக்கு வந்து இந்த நம்பரை வாங்கினது பிரச்சனைன்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொன்னார். நீங்கள் நம்பரை வாங்கின பிறகு யோகல் சொல்கிறீங்களேன்னா, அவர் நம்பர் வந்து 222 எல்லாமே சந்திரன், பூர்ண சுக்கிரன், அது மாதிரியான விஷயங்கள். அவருடைய இயக்கமே வேறு விஷயங்கள். ஆனால் அவருக்கு வந்த பிறகு அறிவு ரீதியான விஷயங்கள் செயல்படுங்கிறது தான் அதோட கான்செப்ட். அதனால் வந்து நியூமராலஜிலையும் சரி, பொதுவாக இந்த நம்பர் ஃபோன் நம்பரை மாற்றினா தலையெழுத்து மாறுங்கிறத வந்து தயவுசெய்து விட்டுடுங்க. உங்களுடைய வாகன எண்கள் மாற்றுறீங்க, அது வேறு விஷயங்கள். அதை கூட உங்களுக்கு என்ன யோகமான எண்கள்கிட்ட மட்டும் பாரு. எல்லாரும் வந்து நம்ம வந்து இவர்கிட்ட கேட்டால் இது ப்ராம்பட்டாக வச்சுருக்காங்க, இந்த நம்பர் தான் சக்ஸஸ் பண்ண அது இருக்குது சில நம்பர்கள். ஆனால் இந்த நம்பரை வாங்கினா மட்டும் வெற்றி அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு யோகமான எண்களை வைத்து மட்டும் வெற்றி பெற. பாருங்க, வேற ஏதாவது இந்த குரு செவ்வாய் சேர்க்கை பற்றி கேள்விகள் இருக்கா? உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? யாருக்கும் குரு செவ்வாய் சேர்க்கை இல்லையா? உங்களுக்கு இருக்கா? என்ன லக்னம்? லன்ஸ் லக்னம். எங்கேருந்து எங்கே பார்க்குறாரு? நீங்கள் ஒரு சிம்மத்துலேருந்து அப்போ உங்களுடைய வெற்றி வந்து காலதாமதமான வெற்றி. கண்டிப்பாக அது இது வேலை செய்யும். ரொம்ப லேட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே. சரி, வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு சொல்லுங்க. நட்சத்திர செவ்வாய். இது எல்லாமே உங்கள் சகோதரனுக்கு போய் சேரும். இந்த யோகம் உங்கள் சகோதர உறவுக்கு போய் சேரும். புரியுது? அக்கா மட்டும் தான். அக்கா சகோதர சகோதரிகள் வராதா? சகோதர உறவு வராதா? காலதாமதமான பொருளாதாரம். கட்டாயம் ஜெயிப்பார். அதான் சொன்னேன். எனக்கு இருக்கே ஏன் இல்லை அப்படின்னா, அது எப்போ வரும், எந்த நேரத்தில் வரும் அப்படிங்கிறது தான். குரு செவ்வாய் கட்டாயம் வெற்றியை கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை.
உங்களுக்கும் சொத்து வந்த பிறகு தான் வெற்றியை கொடுப்போம். கட்டாயம் வெற்றி கிடைக்கும். உங்க குரு தேவதைனா உங்க சகோதரிக்கு வந்து பிரச்சனை சரி. அது நீச்சம், உச்சம் அப்படிலாம் கிடையாது. பார்வை சார். அது வெற்றியை கொடுக்கும் சார். கொஞ்ச நாளைக்கு கஷ்டத்த கொடுத்தா, அதுக்கு பிறகு வெற்றியை கொடுக்கும். ஆமா. எந்த லக்னமா இருந்தாலும் சரி. கட்டாயம் வெற்றியை கிடைக்கும். ஆனா, அதையே பத்தி யோசிச்சு யோசிச்சு ஒரு ஃபீலிங்கோட உட்காந்து எதுவுமே வந்து நடக்கலன்னு ஒரு விஷயம் கைவிட்டு போன பிறகு அது வெற்றியே கிடைக்கும். இல்ல. வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயாவுக்கு நன்றி. மீன லக்னத்துக்கு தனுசுல குரு சுக்கிரன். யோகம் தானே அது. இல்ல இப்ப உங்க கேள்வி என்ன? நல்லா இருக்கும். இப்ப நான் என்னன்னா, அந்த லக்னம், அந்த கிரகச் சேர்க்கைய பக்கத்துல வச்சுக்குங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு வெற்றி கிடைக்கலன்னா, குரு சுக்கிரன், குரு செவ்வாய் ஆட்கள பக்கத்துல வச்சுக்குங்க. வெற்றி கிடைக்கும், பணம் கிடைக்கும், தொழில் சிறப்பா இருக்கும். இப்ப நீங்க ஜோதிடர்னா, உங்களுக்கு பக்கத்துல வந்து உங்களோட உதவியாளர் யாராவது வந்து குரு சுக்கிரனும், குரு செவ்வாய் சேர்க்கை ஆட்கள பக்கத்துல வச்சீங்கன்னாலே, உங்க தொழில் மங்களகரமா இருக்கும். வருமானம் கிடைக்கும். சரிங்க. வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து ஐயாவுக்கு நன்றி கூறுவேன்.